ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் எழுந்துச்சி வந்துட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா பாரிஸ் தான் போக போகிறோம். பாரிஸ்க்கு காலையில் எழுந்துச்சி போனால் தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பியாச்சு. நான் அப்பா அண்ட் தம்பி 3 பேருமே வந்துட்டு ஒயிட் வித் பிளாக் போடலான்ட்டு இருந்தோம். அம்மாக்கிட்டேயும் சொன்னோம். ஸோ நான் வந்துட்டு ஒயிட் சேர்ந்த மாதிரி போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நாங்கள் வந்துட்டு ஒயிட் வித் பிளாக் சேர்ந்த மாதிரி பிளாக் பேண்ட் அண்ட் ஒயிட் டிஷர்ட் போடுற மாதிரி பிளான் போட்டோம். சரி, தலை ரொம்ப காயில் மேலே லைட்டாக ஒரு போனி டெயில் போட்டுட்டு மொத்தமாக சேர்த்து அப்புறமா போட்டுக்கலாமேன்ட்டு அதை விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கிளம்பியாச்சு. கார் வந்துட்டு அங்கே பார்க் பண்ண முடியாதுன்னு பஸ்லேயே போயிட்டோம். ஃபஸ்ட்டு அங்கேருந்து என் தம்பி சாத்துறான் பாருங்கள். நான் இங்கேருந்தே வர சொன்னேன், ஆனால் அவன் கேட்கல. அப்பாவும் வந்துட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ பஸ்ஸும் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஒரு சிலருக்கு சீட்டு, ஒரு சிலருக்கு சீட் இல்லை. எனக்கு போன உடனே கிடச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா என் தம்பிக்குமே கிடச்சிருச்சு. எனக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் கிடைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மம்மிக்கும் கிடச்சிருச்சு. அண்ட் தம்பி எல்லாருமே வந்துட்டு சேஃபாக ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ட்ராவலே ஒரு vlog-ஆ போடலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதில் தான் ஷாப்பிங்ஸ் என்னென்னலாம் பண்ணோன்ட்டு வரும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த க்ளவுட் அந்த கேமராவில் எடுக்கும்போது க்ளவுட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு வந்துட்டு எடுத்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பிளேஸ் எந்த பிளேஸ்ன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ திங்க் மோஸ்ட்டாக அந்த ஒரு பில்லர் மாதிரி வந்ததில்ல, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், அந்த நேச்சரோட அப்படியே சேர்ந்து அந்த க்ளவுட்ஸ் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மெரினா பீச்சு. ஸோ நான் வந்துட்டு இப்போ வீடியோ எடுக்கும்போது இது மெரினா பீச்சுன்னு நான் கன்சிடரே பண்ணல. ஏதோ ஒரு பீச்சு ரொம்ப லாங்காக இருந்தது. பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இங்கே பீச் தெரியல போல இருக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு தெரியும். ஸோ பார்க்குறேங்க. பார்க்கும்போது அது வந்துட்டு நான் மெரினா பீச்னு நினைக்கல. அப்புறம் தான் கேட்டால் ஒரு லாங்காக பீச் இருந்ததே, அதுதான் மெரினா பீச்சானு. அப்போது மெரினா பீச்லாம் தாண்டி தான் நம்ம பாரிஸ் போவோமா அப்படின்னு நான் யோசித்தேன். அவ்வளோ லாங்காக அது அப்படின்ட்டு. ஆக்சுவலி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அது அவ்வளோ லாங்காக தெரியல. ஏன்னா ஃபோன் நோண்டிக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் பேசிக்கிட்டு இந்த மாதிரி தானே போகணும். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு ரோட் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருந்தது போல். நான் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்துட்டு ஒர்க் இடம் போய்கிட்டே இருந்தது. ஸோ மெட்ரோ போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்களோ அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு தோணுச்சு. ஸோ இந்த பிளேஸ் தான். இங்கே போகும்போது தெரியாது, கொஞ்சம் தூரம் போயிட்டு பிறகு உங்களுக்கு அந்த மெரினா பீச் ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், அங்கே வந்துட்டு இப்போ பஸ் மூவ் ஆகுது இல்லை, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துல நான் என்ன நினச்சேன், காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நல்லா ஈட் பண்ணுறதுக்கு ஃபுட்டு. ஸோ அப்படின்லாம் நினச்சேன். பார்த்தா நைட்டு ஈவினிங் போல் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்ட்டு இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு ட்ராவல் பண்ணி போகிறேன் பஸ்ஸில். அதுவும் அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு ரோட் ஒர்க் போயிட்டு இருந்தது. பக்கத்துலேயே பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபோன் நம்ம நோண்டிக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தோம். நல்ல வெயில், பஸ்ஸில் செம்ம அனல். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம் நிறைய இருந்தது. எப்படா பஸ்ஸை விட்டு இறங்குவோமோன்ட்டு இருந்தது. ஏன்னா அவ்வளோ நேரம் இருந்தது. தண்ணி பாட்டில் எல்லாத்தையுமே வந்துட்டு என் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டேன். அவன் பின்னாடி சீட்டில் இருக்கான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இடம் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த பேர் என்னென்னு. அப்படியே பஸ்ஸில் ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா யாருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் அண்ட் பைக் ஒரு கார் எதில் ட்ராவல் பண்ண அவங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோஸ்ட்டாக எல்லாருக்குமே பஸ் ஒத்துக்காது. என் தம்பிக்கும் மம்மிக்கும் பஸ் ஒத்துக்காது. இந்த இடம் பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபாரஸ்ட் பிளேஸ் மாதிரி இருந்தது உள்ளே பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக பஸ் வந்துட்டு ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்தது. விண்டோ இருந்ததுனால அங்கே தெளிவாக எடுக்க முடியல. இந்த பிளேஸில் தான் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே பார்க்கும்போது கொஞ்சம் ஃபாரஸ்ட் பிளேஸ் மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா சென்னை உள்ள இவ்வளோ பெரிய ஒரு லேக்கு இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நல்லா ஃபுல்லாக பெருசாக இருந்தது. இவ்வளோ தண்ணி இருந்தும் இந்த இடத்துல கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்குமே. ஆக்சுவலி இப்போது கிளைமேட்டிக் சேஞ்ச்னால மழைலாம் பெஞ்சிட்டு தான் இருக்குது. மழை பெஞ்சாலும் அந்த அனல் காற்று வந்து வீசுதில்ல, முடியலடா சாமி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேஸு, இந்த பிளேஸை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்ததுன்ட்டு. நம்ம பஸ்ஸில் தான் உட்காந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் பக்கத்தில் பார்த்தா கூட்டம் வருது, இறங்குது. ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்குச்சுன்னு பார்த்தா அதே கூட்டம் மறுபடியும் ஏறுது. எவ்வளோ வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ ரஷ் ஆகி போகிறாங்க, எவ்வளோ இப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்கள். மோஸ்ட்டாக இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க கூட கண்டிப்பாக வந்துட்டு பஸ்ஸில் போகிறவங்களா இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு 2 சீட்டுக்கு முன்னாடி இருந்தார். நான் வந்துட்டு கூப்பிட்டு வந்துருச்சாப்பா எப்பப்பா வரும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அங்கே வந்துட்டு நிறைய கூட்டம் இருக்கும், நடக்கணும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஒரு தடவை போய் பார்ப்போமேன்னு தான் வந்துட்டு பாரிஸ் போகலான்னு சொன்னோம்.
பார்த்தா இங்கே நிறைய ஷாப்ஸு நடக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம இறங்குவோமோ அப்படின்ட்டு நினச்சி எங்கள் அப்பா கிட்டே கேட்டால், இந்த இடம் கிடையாது, பஸ் ஸ்டாண்டில் தான் ஃபஸ்ட்டு போய் இறங்குவோம், இது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, ஒரு 10 மினிட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இறங்கிட்டோம். ஸோ இறங்கிட்ட உடனே பஸ்ஸும் அங்கங்கே நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல்லாக அங்கே என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில் போயிட்டு நம்ம எங்கே போகணுமோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக் ஷாப்பு, ஸ்டேஷ்னரி ஷாப்பு, நமக்கு என்னென்னலாம் வேணுமோ ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு வாங்கலாமேன்னு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பேக் ஷாப்ஸ் தான் தேடி போனோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு பேக் ஷாப் இருக்குதுன்னு சொன்னாங்க. நிறைய பேக்ஸ் இருந்தது, நம்ம கொஞ்சம் நல்லா வந்துட்டு செலக்ட் பண்ணி போகணுமேன்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போனோம். ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வருது, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா பாருங்களேன், இங்கே எவ்வளோ பைக்ஸு கார்ஸு நிற்குதுன்னு. இந்த இடத்துல கண்டிப்பாக கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்த முடியாதுன்னு அப்பா சொன்னார். நாமளும் சரிப்பா கொஞ்ச நேரம் கார் எடுத்துகிட்டு போனால் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா, வாய்ப்பே இல்லை, இந்த இடத்துல நிறுத்தினா நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம் தான், தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த வெயிலில் நடந்தது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கோட் மாதிரி இருந்தது. இந்த கோட் நேம் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்து நோட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு தேவையான பிளேஸ் வரப்போகுது நெக்ஸ்ட் வீடியோவில், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸை மீட் பண்ணலாம். அண்ட் ஷாப்பிங் vlog பார்ட் 2 கண்டிப்பாக வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் vlog-ஆக இருக்கட்டும், டே இன் மை லைஃபு, அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றது, அப்புறம் சிப்ளிங்ஸ்குள்ள சேலஞ்சஸ், இந்த மாதிரிலாம் எது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.